செய்திகள். தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மானாம்பேட்டை பகுதியில் கருப்பு நிறத்தில் வரும் குடிநீரை அறிந்து 20க்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சகத்தின் செயலரிடம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலர் அன்பழகன் கோரிக்கை மனு அளித்தார். தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாரத் சக்தி பாண்டி இலக்கிய திருவிழா 2024 கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. தமிழக ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெற்று வந்த இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாட்டின் பொருளாதார வலிமையை அனைவரும் உணர்கின்றனர். அதன் அடிப்படையில் தான் 3வது முறையாக மோடி பிரதமராகியுள்ளார். தன்னுடைய அடிப்படை கட்டமைப்பில் இந்தியா உறுதியாக உள்ளது. அதன்படி தேசிய பாதுகாப்புக்கு பிரதமர் முன்னுரிமை அளித்து வருகிறார். நாட்டின் பாதுகாப்புக்கு அதிகமாக செலவிடப்படுகிறது. நமது நீண்டகால அமைதிக்கு பாதுகாப்பு முக்கியமாக இருக்கிறது. அதனால் தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என்றார். முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பள்ளி ஆசிரியை சபிதா அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். அப்போது நிர்மலா சீதாராமன் ஆசிரியர் காலில் விழுந்து ஆசி பெற்றார். But if I were to do it, they would say, okay, she's come here to boast about what she has achieved in the last couple of years, but I'm sorry, so that will not be accepted. I can quite understand that. But today what Anand has done is what many of the media and also many of the observers are doing if they have that thought. But if they have a different kind of an agenda, obviously they'll not speak about it. காரைக்கால் மானாம்பேட்டை பகுதியில் கருப்பு நிறத்தில் வரும் குடிநீரை அறிந்து 20க்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் நிரவி கம்யூன் பஞ்சாயத்து விழுதுநீரிலிருந்து வருகின்ற தண்ணீர் தொடர்ந்து கருப்பு நிற காப்பி கலரில் வந்தது. இதனை மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், பஞ்சாயத்து ஆணையர் ஆகியோர் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து உடனடியாக சில தண்ணீர் குழாய்களை மாற்றப்பட்டது. ஆனால் இன்னும் அந்த நிலை மாறாமல் இன்று வரை கருப்பு நிற காப்பி கலரில் தான் தண்ணீர் வருகிறது. மானாம்பேட்டை மக்களுக்கு வாடிக்கையாகி போன நிலையில் இன்று மாணவர்கள், இல்லத்தரசி என 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டு பள்ளி கல்லூரிக்கு செல்ல முடியாமல், விவசாய வேலைக்கு செல்ல முடியாமல் விழுதூர் மருத்துவமனையிலிருந்து செவிலியர்கள் வருகை புரிந்து வீடு வீடாக பேதி மாத்திரையும் பேதி மருந்து கொடுக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் பஞ்சாயத்து நிர்வாகமும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்வதுடன் விழுதூரிலிருந்து மானாம்பேட்டைக்கு செல்லும் குடிநீர் குழாயை முழுமையாக புதிய குழாய் அமைப்பதன் மூலம் தீர்வு காண முடியும் என அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சகத்தின் செயலரிடம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலர் அன்பழகன் கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரிக்கு அரசு முறை பயணமாக வந்துள்ள மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகனை சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், மாநிலத்தின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும், 15 ஆண்டுகளாக அமல்படுத்தாத மத்திய அரசின் கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மின்துறை தனியார்மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் மாநில வளர்ச்சிகள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் போது மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலர் பப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர். அதே போன்று புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல், அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம், மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும்னு சொல்லுது. கடந்த ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பிரதமர் மோடி இங்கே பிரச்சாரத்தை சொல்லும்போது கூட உள்ளாட்சி தேர்தலில் நடைபெறாத ஒரே மாநிலம் புதுச்சேரி மாநிலம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உள்ளாட்சி தேர்தல் உடனே நடத்துவோம்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு பிஜேபி கூட்டணி அரசு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. மத்திய அரசாங்கத்தினுடைய பிஜேபியினுடைய ஆட்சி தான் இங்கே இருக்குது. கூட்டணி ஆட்சியில் அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம் இங்கே புதுச்சேரி மாநிலத்தை அமுல்படுத்தலை. இது அமுல்படுத்தாததால் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை ஏழை எளியவர்களுக்கு 25% இலவச கல்வி கொடுக்கணும். அது செய்யப்படவில்லை. உணவு பாதுகாப்பு சட்டம் அமுல்படுத்தப்படாத ஒரே மாநிலம் புதுச்சேரி. எங்கேயும் ரேஷன் கடை திறக்கல. பொது விநியோக திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் எதுவுமே கிடையாது. புதுச்சேரி நகராட்சி, உழவுக்கரை நகராட்சி ரெண்டுத்தையும் இணைத்து
எங்கள் மாநிலத்துக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் வந்து புதுச்சேரி மாநகராட்சி இங்கே வந்து நீங்கள் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் கொண்டு வரணும்னு சொல்லிடுறோம். புதுச்சேரியில் நவீன ஸ்பீடு ரேடார் கண் மூலம் அதிவேக வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர். புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமீறல்கள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அதிவேகமாக செல்லும் வாகன ஓட்டிகளை நவீன ஸ்பீட் ரேடார் கண் மூலம் கண்டறிந்து அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கோரிமேடு போக்குவரத்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு தலைமையில் போக்குவரத்து போலீசார் லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் ஸ்பீட் ரேடார் கண் மூலம் அதிவேக வாகன ஓட்டிகளை கண்டறிந்து அதிவேகமாக வந்த 100க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்தனர். அதில் கனரக வாகனங்களுக்கு 2000 மற்ற வாகனங்களுக்கு 1000 அபராதம் விதித்தனர். வெயிட் பண்ணு. புதுச்சேரியை சேர்ந்த 2 பேரை மர்ம நபர்கள் ஏமாற்றி ரூபாய் 10.35 லட்சத்தை மோசடி செய்து குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மூலகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் சாமிநாதன். இவர் இணைய வழியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய முயற்சித்துள்ளார். அப்போது தென்பட்ட பங்குச்சந்தை நிறுவன கைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார். அதில் பேசிய மர்ம நபர் கூறியபடி சாமிநாதன் இணைய வழியில் ரூபாய் 4.35 லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்தார். புதுச்சேரியை சேர்ந்த ராஜ்குமார். இவர் மர்ம நபர் குறிப்பிட்ட கைபேசி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துள்ளார். அதன்படி மர்ம நபர் அனுப்பிய செயலில் பணம் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார். இதனை நம்பி ராஜ்குமார் ரூபாய் 6 லட்சத்தை அனுப்பியுள்ளார். ஆனால் அவரால் அதை திருப்பி பெற முடியவில்லை. இது குறித்து ராஜ்குமார் அளித்த புகாரின் பேரில் இணைய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின் மத்திய உள்துறை செயலர் கோவில் மோகன் மரியாதை நிமித்தமாக ரங்கசாமி சந்தித்தார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய உள்துறை செயலர் கோவில் மோகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று சந்தித்தார். அப்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அரசின் உதவியுடன் புதுவையில் செயல்படுத்தப்பட்டு வரும் முதன்மை திட்டங்களின் நிலை மற்றும் புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் தான் நடத்திய ஆய்வு குறித்து விளக்கி கூறினார். பின்னர் முதலமைச்சர் புதுச்சேரி வளர்ச்சிக்கான திட்டப்பணிகள் நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை மத்திய உள்துறை செயலரிடம் அளித்து கோரிக்கைகளை நிறைவேற்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பின் போது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர், சார்பு செயலாளர், தலைமைச் செயலாளர், அரசு செயலாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மூலகுளம் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ். இவர் அருகே உள்ள கோவிந்தன்பேட்டையில் புதிதாக வீடு கட்டி வருகிறார். புதிய வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. மேலும் விசாரணையில் அவர் முத்திரைப்பாளையத்தைச் சேர்ந்த தேவா என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து தேவாவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 75,000 மதிப்புள்ள இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே மர்ம நபர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கத்தில் ரூபாய் 1.35 கோடி மதிப்பில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் கொம்பாக்கம் காந்திஜி பள்ளியில் இருந்து அம்மன் குளம் வரை கான்கிரீட் சுவருடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 1,35,71,000 நிதி ஒதுக்கப்பட்டது. அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி திமுகவினர் உட்பட அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். அடுத்த சட்டசபை தேர்தலில் கொல்லிப்பள்ளி சீனிவாச அசோக்கை ஜெயிக்கவிட்டால் மொட்டை போட்டு ஏனாமை விட்டு வெளியேறுவேன் என மொல்லாடி கிருஷ்ணராவ் சவால் விடுத்துள்ளார். ஏனாம் பிராந்தியத்தில் சூதாட்ட கிளப் அனுமதியை கண்டித்து டெல்லிக்கான புதுச்சேரி அரசு பிரதிநிதி மொல்லாடி கிருஷ்ணராவ் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார். நேற்று தனது ஆதரவுடன் போராட்டம் நடத்தினார். அப்போது பேசிய அவர், ஏனாம் காவல் நிலையம் அருகே பல லட்சம் பந்தயம் கட்டி சூதாட்டம் நடக்கிறது.
இதை தடுக்காமல் போலீசார் வேடிக்கை பார்க்கின்றனர். இது தொடர்பாக கவர்னர், முதல்வர் ஆகியோரிடம் புகார் தெரிவிப்பேன். அடுத்த சட்டசபை தேர்தலில் ஏனாம் பகுதியில் நான் கொல்லிப்பள்ளி சீனிவாச அசோக்கை ஜெயிப்பேன். அப்படி ஜெயிக்காவிட்டால் மொட்டை போட்டு ஏனாம் பயணத்தை விட்டு வெளியேறுவேன் என சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி மேடி உழவர்கரை சிவசக்தி நகரில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை சிவசக்தி நகரில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்வின் போது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், இளநிலை பொறியாளர் சிவகுமார், உதவி பொறியாளர் கலியபெருமாள், செயற்பொறியாளர் மலைவாசன் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் முருகன், கணேஷ், நாகராஜன், பார்த்திபன், பலராமன், ஜெயசங்கர், பாஸ்கரன், சுப்பராயலு, ஜெயமூர்த்தி, ராஜவேல், பழனி, இளந்திரையன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஜிப்மர் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் வழங்கும் சங்க நிர்வாகிக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. இதில் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் ஆர்வமுடன் புதுச்சேரி ஜிப்மர் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் வழங்கும் சங்க நிர்வாகிக்கான நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது வழக்கம். அதன்படி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட நிர்வாகிகளின் பதவிகளும் நிறைவடைந்த நிலையில் இன்று கூட்டுறவு சிக்கனம் மற்றும் கடன் வழங்கும் சங்கத்திற்கான புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற்றது. ஜிப்மர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற இந்த தேர்தலில் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி ஆகிய 3 பிரிவுகளுக்கு 5 இயக்குநர்கள், தலைவர், செயலாளர் மற்றும் இணை செயலாளர், பொருளாளர் உட்பட 10 பதவிகளுக்கு 20 பேர் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பிரத்யேகமாக எண்கள் ஒதுக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவில் மருத்துவர்கள், செவிலியர்கள், டெக்னீஷியன்கள் மற்றும் பல்நோக்கு ஊழியர்கள் என பலதரப்பட்ட ஊழியர்களும் இந்த தேர்தலில் வாக்களித்தனர். இந்த வாக்குகள் இன்று மாலை 4 மணி அளவில் எண்ணப்பட்டு இன்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். SC, ST, OPC பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கும் காங்கிரஸ் அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மாநில BJP தலைவர் செல்வ கணபதி தலைமையில் அண்ணா சிலை சதுக்கத்தில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக BJP பட்டியல் அணி மேல்நிலை பொறுப்பாளர் முகேஷ் குமார் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார். தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜகவினர் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி அகத்தியர் கோட்டம் பகுதியில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட 15 அடி உயர ஸ்ரீ யம ஹரிஹரி அம்மன், ஸ்ரீ காலபைரவ சுவாமிகளுக்கு நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் முத்திரைப்பாளையம் அகத்தியர் தோட்டத்தில் எழுந்தருளுள்ள அருள்மிகு ஸ்ரீ வான பக்தர்காளி அம்மன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன், ஸ்ரீ மார்கண்ட கன்னி அம்மன் ஆலயத்தில் 21 அடி உயர காளியம்மன், பிராணேஸ்வரர், வனராகி பிரத்யேக தேவி, வக்கர காளியம்மன் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு விழா மற்றும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 15 அடி உயர ஸ்ரீ யம ஹரிஹர அம்மன், ஸ்ரீ கால பைரவர் சிலை பிரதர்ஷனம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் தொடங்கியது. நேற்று வாஸ்து சாந்தி யாகசாலை பிரவேசம் முதல் கால யாக பூஜை, பூர்ணாகதி தீபாவளி, 2ஆம் கால யாக பூஜை நடத்தப்பட்டன. சத்ரதனம் கடம் புறப்பட்டு நடத்தப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. யாகசாலையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பிரதர்ஷனம் செய்யப்பட்ட 15 அடி உயர ஸ்ரீ யம ஹரிஹர அம்மன் மற்றும் ஸ்ரீ கால பைரவ சுவாமிக்கு சிலைகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து பிரதர்ஷனம் செய்யப்பட்ட சுவாமி சிலைகளுக்கு மகா தீபாவளி காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதி சுற்றுலா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாக விஜயபாரதி, அஞ்சாலட்சி, சுகுந்தன் மற்றும் அகத்தியர் கோட்டம் பகுதியைச் சேர்ந்த பாண்டியன், மனோபாலன், ராஜா, ராஜு மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திருப்புவனம் தொகுதியில் ரூபாய் 77 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற அங்காள் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகளிப்பட்டுப்பாளையம் மாந்தாங்கரை சந்திப்பு முதல் மடுகரை பிரதான சாலை சந்திப்பு வரை ரூபாய் 77 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருப்புவன தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் முதன்மை பொறியாளர் தீனதயாளன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை தெற்கு கட்டிடங்கள் மற்றும் சாலை செயற்பொறியாளர் சந்திரகுமார்,
உதவி பொறியாளர் தனசேகரன், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், பணி மேற்பாளையர் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது கொலை மிரட்டல் விடுத்த பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மீது திருபுவனை வட்டார காங்கிரஸ் சார்பில் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர் கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர். அவர்கள் படுகொலை செய்யப்படுவார், தீவிரவாதி என்றும் பல்வேறு தரப்பினர் சார்பில் அவதூறு பேசி வருகின்றனர். இதனை கண்டித்து மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரின் ஆலோசனை பெயரில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் சார்பில் திருபுவனை காவல் நிலையத்தில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுஷ் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை ராகுல் காந்தி மீது மிரட்டல் விடக்கூடிய பாஜக தலைவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என கேட்டு மனு அளித்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மானாம்பேட்டை பகுதியில் கருப்பு நிறத்தில் வரும் குடிநீரை அறிந்து 20க்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சகத்தின் செயலரிடம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலர் அன்பழகன் கோரிக்கை மனு அளித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.